Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. படையப்பா திரைப்படத்தில் நீலாம்பரி கேரக்டரின் காதல்தான் காவிய காதல். அதனால் நீலாம்பரிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று 2K கிட்ஸுகள் மற்றும் ஜென்சி கிட்ஸுகள் சமூக வலைதளங்களில் குரல் எழுப்பி வருகின்றனர். 25 ஆண்டுகளுக்கு முன்பு படையப்பா ரிலீஸ் ஆன போது ரஜினி ரசிகர்களுக்கு பயந்து சென்னையை விட்டே சில நாட்கள் தலைமறைவாக இருந்த ரம்யா கிருஷ்ணன் தற்போது நீலாம்பரிக்கு நீதி கேட்கும் 2K கிட்ஸுகள் மற்றும் ஜென்சி கிட்ஸுகளால் சற்று ஆறுதல் அடைந்துள்ளாராம். மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி என்பது போல இந்த ஜென்மத்தில் மணந்தால் ஆறுபடையப்பா இல்லாவிட்டால் 6 அடி நிலமே போதும் என வைராகியமாக துப்பாக்கி குண்டுகளால் தன் வயிற்றை துளைத்து உயிரை விட்ட நீலாம்பரியின் காதல்தான் உண்மையான காதல். அவருக்கு நீதி வேண்டும் என்பதே ரீ-ரிலீஸ் படையப்பா படத்தை பார்த்த 2K கிட்ஸுகள் மற்றும் ஜென்சி கிட்ஸுகளின் ஆதங்கம். KS ரவிக்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த 1999 ஆண்டு வெளியானது படையப்பா திரைப்படம். இதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சௌந்தர்யா, மணிவண்ணன், ராதா ரவி, ரமேஷ் கண்ணா, நாசர், செந்தில் உட்பட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். இத்தனை பேர் நடித்திருந்தாலும் ரம்யா கிருஷ்ணனின் நீலாம்பரி கேரக்டர் தான் படத்தின் ஆணி வேரே. அந்த கேரக்டர் மட்டும் இல்லை என்றால் படையப்பா படையில்லாத அப்பாவாத்தான் இருந்திருக்கும். என் வழி தனி வழி. அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையோ அளவுக்கு அதிகமா கோபப்படுற பொம்பளையோ நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஒரு தடவை நீ ஜெயிச்சிட்ட, நல்லதா போச்சு, நான் முழிச்சிட்டேன் என ரஜினிக்கு தான் மாஸ் டைலாகுகள் என்றால் இந்த நீலாம்பரி எதுக்கும் அவ்வளவு சீக்கிரம் ஆசைப்பட மாட்டா. அப்படி ஆசைப்பட்டா அதை அடையாம விட மாட்டா. மின்சார கண்ணா, எல்லாருக்கும் ஏன் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல என ரம்யா கிருஷ்ணனுக்கும் மிரட்டல் டைலாகுகள் தான் படம் முழுக்க இருந்தது. நீலாம்பரி கேரக்டரில் நடிக்காமல் கதாபாத்திரமாகவே வாழ்ந்து ரஜினிக்கு டாப் கொடுத்திருப்பார் ரம்யா கிருஷ்ணன். வில்லி என்றால் அக்மார்க் வில்லி ரம்யா கிருஷ்ணன் தான் என படம் பார்த்து மெச்சிக்கொள்ளாதவர்களே இருக்க முடியாது. இது ஒருபுறம் இருந்தாலும் ரஜினியின் வெறித்தனமான ரசிகர்கள் பலர் தியேட்டர் ஸ்கிரீனில் செருப்பை வீசி கொந்தளித்ததாக ரம்யா கிருஷ்ணனே பேட்டிகளில் கூறியதுண்டு. இவ்வளவு ஏன், படம் வெளியான போது ரஜினி ரசிகர்களுக்கு பயந்து ரம்யா கிருஷ்ணன் சென்னையிலேயே இல்லையா? அந்த அளவுக்கு ரஜினி ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது நீலாம்பரி கேரக்டர். அந்த கொந்தளிப்பு மறையவே சில ஆண்டுகள் ஆகின. இந்த நிலையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளை ஒட்டி படையப்பா ரீ-ரிலீஸ் ஆனது. அதனை ரீ-ரிலீஸ் என்று சொல்வதை விட நியூ ரிலீஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸுகளோடு சேர்ந்து ஜென்சி கிட்ஸுகளும் கொண்டாடி வருகின்றனர். படையப்பா படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் தான் ஜென்சி கிட்ஸுகள் பிறந்திருக்கவே செய்வார்கள். இருப்பினும் நியூ ரிலீஸில் அப்போதைய ரசிகர்கள் கொண்டாடியதை விட ரீ-ரிலீஸை ஜென்சி கிட்ஸுகள் கொண்டாடி வருகின்றனர். ஆனால் இதில் சிறு வித்தியாசம் உள்ளது. அப்போதைய ரசிகர்கள் நீலாம்பரி கேரக்டரை திட்டி தீர்த்தார்கள். இப்போதைய 2K கிட்ஸுகளும் ஜென்சி கிட்ஸுகளும் நீலாம்பரியின் காதல் காவிய காதல். இந்த ஜென்மத்தில் 6 படையப்பாவை திருமணம் செய்ய முடியாவிட்டாலும் அடுத்த ஜென்மத்திலாவது நினைத்ததை அடைவேன் என கடைசி வரை உறுதியாக நின்று உயிரை விட்டுள்ளார். அதனால் நீலாம்பரிக்கு நீதி வேண்டும். #Justice for நீலாம்பரி என சமூக வலைத்தளங்களில் குரல் எழுப்பி வருகின்றனர். சமீபத்தில் வெளியான ஆண் பாவம் பொல்லாதது, லவ்வர், லவ் டுடே, டான் உள்ளிட்ட திரைப்படங்கள் பலரின் வாழ்க்கையோடு ஒத்துப்போவது போல் இருந்ததால் அது மிகப்பெரிய ஹிட் ஆனது. அதே போல்தான் படையப்பா படத்தில் நீலாம்பரியின் காதலும் தங்கள் காதல் சூத்திரத்தோடு ஒத்துப்போவதாகவும் அதனால் அவருக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் என படம் ரீ-ரிலீஸ் ஆன முதல் நாளிலிருந்தே 2K கிட்ஸுகளும் ஜென்சி கிட்ஸுகளும் வாய்வலிக்க கூறி வருகின்றனர். இவர்களது இந்த ஆதரவை பார்த்து நீலாம்பரி கேரக்டரான ரம்யா கிருஷ்ணனுக்கே சந்தோஷ ஷாக் தான். காரணம், படம் ரிலீஸ் ஆன போது தியேட்டர் ஸ்கிரீனில் செருப்பு பறந்தது. ஏதோ கிரைம் குற்றவாளி போன்று சென்னையை விட்டே சில நாட்கள் தலைமறைவானார். ஆனால் தற்போது 2K கிட்ஸுகளும் ஜென்சி கிட்ஸுகளும் நீலாம்பரி கேரக்டருக்கு கொடுக்கும் ஆதரவு ரம்யா கிருஷ்ணனையே புல்லரிக்க வைத்துள்ளதாம்.
வாத்தியார் படத்தில் இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க என்ற காமெடி காட்சியில் வடிவேலு ஆறுதல் பட்டுக் கொள்வது போல ரம்யா கிருஷ்ணனும் 2K கிட்ஸுகள் மற்றும் ஜென்சி கிட்ஸுகள் கொடுக்கும் ஆதரவை பார்த்து தன்னை தேற்றிக் கொள்கிறாராம். எது எப்படியோ 25 ஆண்டுகளுக்கு பிறகாவது நீலாம்பரியின் காதலின் ஆழம் புரிந்ததே என்பது படக்குழுவினருக்குமே ஆனந்தம்தான். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் அஜித். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.